வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் நன்மைகளும் பல மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போது வைத்துள்ள பொருளால் சிவன்மலையின் வாக்கின்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் எப்படி அமையப்போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்கள், பொதுவாகவே நீங்கள் செவ்வாயின் அதிபதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய ராசியாக இருக்கிறீங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்தவர்களுடன் செவ்வாயினுடைய தாக்கம் எப்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. அதனால் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே முதல்வராக இருப்பீங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் கலைகளை நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்குதுங்க. வேலையிலும் நீங்கள் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பீங்க. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டுன்னு அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமே இருக்குதுங்க. உங்களில் பலரும் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டீங்க. படித்த துறை வேறாகவும் பணிபுரியக்கூடிய துறை வேறாகவும் தாங்க இருக்கும். மற்றவர்களோட நீங்கள் உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவதுன்னு, எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவதுன்னு உங்களுக்கான மைனஸ் விஷயங்களாக இருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்கி இருக்குது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான ஆடி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவேளையில் தாங்க ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது. இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள்னு, சில ராசிகளுக்கு அசுப பலன்களை தான் ஏற்படுத்தும். அந்த வகையில் ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய மாதமாக இருக்குதுங்க. ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுப்பதுன்னு அனைத்து கோயில்களும் பார்த்திங்கன்னா திருவிழா கோலமாக இருக்க போகுது. சூரியனுடைய நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா கணிக்கப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம் சொல்லுவோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்புங்க. ஆடி மாதத்தில் மேஷ ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு பயணங்களால் உங்களுக்கான அனுகூலங்கள் காணப்படுங்க. அதன் மூலம் நீங்கள் ஆதாயங்களை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுப காரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் காண போகிறீங்க. உங்கள் மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களும் செய்து முடிக்க போகிறீங்க. கூட்டு தொழில் செய்து வருபவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ போகிறீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரப்போகுது. பூமி தொடர்பான விஷயங்களை வாங்குவது, விற்பது போன்ற சிக்கல்கள் தீர்ந்துடுங்க. பதற்றங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இதுவரை இழுபறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகள் பார்த்திங்கன்னா அனைத்துமே படிப்படியாக மறைய போகுது. உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ போகிறீங்க. கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்பவே நல்லதுங்க. திடீர் பணவரவு அதிகரிக்க போகுது. நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிடும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க போகுது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நீங்கள் முதலீடுகள் அபரிவிதமாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டு கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. உறவு முறையில் மேன்மை அடைவீங்க.
பழைய விஷயங்களை பற்றி பேசாமலும் அதை விட்டு நகர்ந்து செல்வதா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாகன அமைப்பை பொறுத்தவரை அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. புதிய வாகனம் வாங்கி மகிழ போறீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்தவரை கோபத்தை தவிர்த்திடுங்க. மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலோ வெளியிடத்திற்கோ மதிப்பு மரியாதை தற்போது அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீர்நிலைகளில் குளிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது. தாய் வழி உறவுன்னு தந்தை வழி உறவு மேன்மை ஏற்பட போகுது. விடுபட்ட நீத்தர் கடனை செய்து முடிக்கக்கூடிய காலமாக இருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். துர்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கான சகலவித நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. துர்கை கவசம் கேட்பது ரொம்பவே நல்லதுங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளும் பயணங்கள்னு பண வரவுகள் நிச்சயமாக கிடைக்க போகுது. வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு ஒரு மிகுந்த சிறப்பான காலகட்டமாக அமைய போகுது. ராசி பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பதம். கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன்னு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய்ங்க, கேது லாபஸ்தானத்தில் சனி, ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. 2/7/25 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பமாகுது. 3/7/25 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பமாகுது. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவானுமே சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 26/7/25 அன்று பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பார். உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர போகிறாரு. மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றிடுங்க. திடீரென அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினரிடம் சுமமான நிலை நீடித்திடும். உல்லாசன பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரப்போகுது. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலைகள் நீங்கிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாகவும் இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகிடும். தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் பார்க்க இருக்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகளை வந்து சேரப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கல்வி தொடர்பாக செல்லக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பலன் தரப்போவதாக இருக்குது. எதிர்ப்புகள் அகலக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கிடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகிடும். கலைத்துறையினர் பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்து கூடக்கூடிய காலமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் உங்களுக்கான முன்னேற்றத்தை அடைவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பணவரத்து இருக்க போகுதுங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே நீங்கள் அவசர முடிவு எடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியம் நடத்தி முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கோ. வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக தான் கைக்கு வந்து சேருங்க. அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியதாக இருக்க போகுது. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்த்திடுங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் குறைந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 23, 24 அமைய போகுது. சந்திராஷ்டம தினங்களாக 7, 8 அமையுதுங்க.
நீங்கள் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது உங்களுக்கான கெடுதல் பலனை குறைத்திடுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.